என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேங்க. பார்த்திங்கன்னா பலாக்காயிலேயே சின்ன பலாக்காயாக இருந்தது. இது என்னன்னு கேட்டேன். பார்த்தா அது கரி சக்கா அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டேன். அதில் குழம்பு வைப்பாங்களாமா, அதே போல் பொரியலும் பண்ணுவாங்களாமா. அதாவது அவங்க ஸ்டைலில் சொல்லணும்னா தோரன்னு சொன்னாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செய்திருக்கோம். டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இதுதாங்க கரி சக்கான்னு சொல்லுவாங்க. குட்டி பலாப்பழம் போலவே இருக்கும். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிக்கணும். ஏன்னா பலாப்பழம் போலவே கையெல்லாம் ஒட்டிக்குங்க. அதனால கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தால் தடவிக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். தோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இது போல் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். இல்லை ஃபுல்லாக தோலை சீவிட்டு கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், குட்டி பலாப்பழம் போலவே இருக்குது. இப்போ இந்த நடுவில் இருக்க இந்த பார்ட்டு நமக்கு தேவைப்படாது. இந்த பார்ட்டு இப்போ இதையும் கட் பண்ணிடலாம். போல தோலை நீக்கிடலாங்க. இல்லை நீங்கள் முதல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை கட் பண்ணதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. இல்லாட்டி கருத்து போயிடும். இது போல் தோல் சீவிட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. தண்ணியில் போட்டு வச்சுடுங்க, இல்லாட்டி கருத்து போயிடும். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகாத்தூள். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணி இப்போது இதை வேக விடலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு தடவை. அதாவது முக்காப்பதம் வெந்தால் போதுங்க, ரொம்ப ஓர வேக விட வேண்டாம். இங்கே நம்ம இன்னொரு கடாய் வச்சுருக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேன், அதிகமாக இல்லை. அடுத்ததாக இதில் நல்ல ஒரு பெரிய சில்ல ஒரு தேங்காவை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போது எண்ணெயிலே இந்த தேங்காவை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு வறுபட்டிருக்கு. இப்போ இதில் நம்ம சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாங்க. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். குருமிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். இப்போ இந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக ரெடிமேட் சிக்கன் மசாலா தூள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்திடலாங்க. நான் இதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்குறேன். அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் குருமிளகும் சேர்த்திருக்கோம். அந்த காய் வேக வைக்கிறதுக்கும் கொஞ்சம் வரமிளகாய் தூள் சேர்த்தி தான் வேக வச்சுருக்கோம். அதனால நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி தூள் சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் அந்த பேன் சூட்லேயே வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு இதை மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் வரன்னு பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டிருக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த அளவுக்கு நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த கரி சக்கா பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு. ரொம்ப ஓர வேக விடலைங்க. ஒரு முக்காப்பதம் நல்லா வேக்காடு விட்டுருக்கோம். சூடாக இருக்குது, என்னால் கை வைக்க முடியல. நல்லா வெந்திருக்குங்க. ஆனால் ஓவராக கொலையும் வேகலை. பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ
இப்போ நம்ம இங்கே ஒரு வாணலி வச்சுருக்கோம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. இப்போது இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 1 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொன் நிறம் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திடலாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். நம்ம காய் வேக வைக்கும் போது அதுலேயும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால அதுலேயும் உப்பு இதுலேயும் உப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் நம்ம அளவாக தான் சேர்த்திருக்கோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்க இந்த கறி சக்காவை சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம இதோட அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பவுடரையும் சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஃப்ளேமை ஸ்லோ ஆக்கி அப்படியே புரட்டி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சக்கையில் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா புரட்டி கொடுக்கணுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கறி சக்கா தோரன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த கறி சக்கா தோரன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது கறி சக்கா பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.